டைப் 1ல் வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க, டேட்டாலேருந்து மோடு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டைப் 2ல் வந்து மோடு கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு ஃப்ரீக்குவென்சி மிஸ் ஆகிருக்கும், அதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கிற ஃப்ரீக்குவென்சி வந்து எக்ஸ். ஓகேயா? ஸோ இதில் வந்து ஃப்ரீக்குவென்சி 6, 8, X and 12 they are in order. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அகெயின் மோடு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ மோடு ஃபார்முலா டைப் 1ல் ஒரு தடவை எழுதியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். L ப்ளஸ் F1 மைனஸ் F0 பை 2 டைம்ஸ் F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு H. ஸோ ப்ராக்கெட் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து அகெயின் ஒவ்வொரு டேட்டாவாக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து F1. ஸோ எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கணும். பட் இந்த டேட்டாவில் நமக்கு எக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அசெண்டிங் ஆர்டர்னு ஒரு க்ளூ இருக்குது. ஸோ அப்போ கிவன்லே பிக்கர் நம்பர் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ கிவன்லே பிக்கர் நம்பர் வந்து நமக்கு 12. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் அசெண்டிங் ஆர்டருங்கிற வேர்டு கொடுக்காமல் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி கேஸில் எப்படி கேஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு வேர்டு மோடு 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு 65னா இந்த டேட்டாவில் இந்த 65ங்கிறது எந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்குங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 65ங்கிறது ஆப்வியஸாக எந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்கும்? 60க்கும் 80க்கும். ஸோ அந்த கிளாஸ் பேர் என்னென்னா மோடல் கிளாஸ். அந்த கிளாஸோட நேம் தான் மோடல் கிளாஸ். எங்கே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த கிளாஸ் பேர் மோடல் கிளாஸ். ஸோ இப்போ 60 to 80 எப்படி கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோடு 75 டேட்டாவில் கொடுத்துறதுனால நம்ம 60 to 80 கெஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருச்சு, எதுனா எல். ஸோ எல் மீன்ஸ் த லோவர் லிமிட் ஆஃப் தி மோடல் கிளாஸ். ஸோ மோடல் கிளாஸில் இருக்கிற லோவர் லிமிட். ஸோ இப்போ லோவர் லிமிட் என்ன? 60. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹெச்சுங்கிறது நான் டைப் 1 சம்மில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பர் லிமிட் 20, 20 மைனஸ் 0 விச் இஸ் ஆல்சோ 20. அதேமாதிரி எல்லா டேட்டாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் சைஸ் வந்து 20 இருக்கும். ஸோ ஹெச் வந்து 20. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து F1. ஸோ F1 ஆப்வியஸாக வந்து நமக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன வருது? 12 வருது. அண்ட் இதுதான் F1. ஸோ நான் முன்னாடி இருக்கிறது தான் என்னது? F0. அதுக்கப்புறம் உள்ளது F2. ஸோ அப்போ வந்து F0 வந்து எக்ஸ். ஓகேயா? அண்ட் F2 வந்து 6. ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் கிடச்சாச்சா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா, மோட் இஸ் ஈக்குவல் டு L. ஸோ L is 60, F1 is 12 and F0 is x by 2 times F1 minus F0 is x minus 6 into H வந்து 20. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம மோடு வந்து டேட்டாலே நமக்கு கொடுத்துட்டாங்க. மோடோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க, மோடு 65. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? மோடு இருக்கிற இடத்துல 65 போட்டுக்கலாம். ஸோ 65 is equal to 60 plus 12 minus x by, ஸோ இங்கே வந்து 12 2s are 24 minus x minus 6 into 20. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 60 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 65 minus 60 is equal to 12 minus x by 24 minus 6 வந்து நம்ம 18 மாற்றிடலாம். ஸோ 18 minus x into 20. So 65 minus 60 is 5. So 5 is equal to 12 minus x இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இது வந்து இன்டூவில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ 5 by 20. ஸோ அந்த 5 by 20 நம்ம கட் பண்ணோன்னா 1 by 4. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 18 minus x is equal to 4 times 12 minus x. அப்போ 18 minus x is equal to 48 minus 18 minus x is equal to 48 minus 4x. ஸோ இந்த 4x minus 4x இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 4x minus x is equal to 48 minus 18.
ஸோ தட் இஸ் 3x is equal to என்ன 30, which means x is equal to 10. So by the value of x என்ன 10. ஸோ இதுதான் செகண்ட் மாடல் டைப் 2. இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின். இதில் நமக்கு மோடு கொடுத்துருவாங்க, நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கோ த்ரூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீடியன் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.